ஹலோ காய்ஸ், நான் சிந்தியா. நீங்கள் பார்த்துட்ருக்குது சிந்தியா லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபங்க்ஷன் ஸ்டைலில் வெஜிடபிள் பிரிஞ்சி தாங்க பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யுதுன்றது வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இந்த அளவு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 1/2 கிலோ ரைஸுக்கான அளவு தான் சொல்கிறேன் நான். ஃபஸ்ட் அடுப்பு பற்ற வச்சுக்கோங்க. ஒரு 50 கிராம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் நான் ஒரு 4 பட்டை, 4 லவங்கம், 2 ஏலக்காய், 2 பிரிஞ்சி இலை போட்டிருக்கேன். கொஞ்சமாக சோம்பு போட்டிருக்கேன். அடுத்து 3 மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். வெங்காயம் கலர் மாற வரைக்கும் நம்ம வதக்கிட்டே இருக்கலாங்க. கலர் மாறியாச்சு. 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டிருக்கேன். இது பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கியாச்சு. நான் காஷ்மீர் மிளகாத்தூள் 1.5 ஸ்பூன் போட்டிருக்கேன். வெறும் மிளகாத்தூள்னால் நீங்கள் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். அடுத்து பிரியாணி மசாலா 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். உங்களுக்கு பிரியாணி மசாலா பிடிக்கலைன்னா கரம் மசாலா 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு கலர் மாறாத அளவுக்கு வதக்கிட்டே இருங்க. 1/2 கப் தயிர் ஊற்றிருக்கேன். தேவையான அளவுக்கு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க. இந்த எண்ணெய் பிரிஞ்சு வர ஸ்டேஜில் நான் ஒரு 3 மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 பச்சை மிளகாய் வச்சுருக்கேன், அதையும் போட்டாச்சு. இதையும் நல்லா வதக்கிட்டே இருங்க. கொஞ்சமாக கொத்தமல்லி புதினா போட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜில் நான் கேரட் 50 கிராம், பீன்ஸ் 50 கிராம் போட்டிருக்கேன். பச்சை பட்டாணியை நைட்டே ஊற வச்சு காலையில் கொஞ்சமாக நான் வேக வச்சுருந்தேன், அதையும் போட்டுக்கலாம். மினி மீல் மேக்கர் போட்டிருக்கேன். இந்த மீல் மேக்கரில் நம்மளோட காரம் உப்பு எல்லாமே கலந்துருக்கும். பெருசு யூஸ் பண்ணுறதோட இந்த மீல் மேக்கர் சாப்பிட நல்லாயிருக்கும். இதை நம்ம ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கிட்டு இருக்கலாங்க. அப்போ தான் இதில் எல்லாமே எல்லா பொருட்களையும் நம்ம காரம் உப்பு சேர்ந்துருக்கும். இப்போ இதுக்கு 1 கிளாஸ் அரிசிக்கு நான் 2 கிளாஸ் தண்ணி ஊற்றுறேன். அதாவது 1/2 கிலோ அரிசி நம்மளுக்கு கலந்து பார்க்கும்போது எவ்வளோ வருதுங்களோ அதுக்கேற்ற போல் டபுளாக நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். அரிசி நான் கழுவி வச்சுருக்கேன். இதனால் கொதி வர ஆரம்பிச்சதும் கழுவி வச்சுருக்கிற அரிசியை நான் ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுருந்தேன், அதை போட்டுக்கலாங்க. வேக வைக்கல, நான் ஊற வச்சு கழுவி வச்சுருந்த அரிசியை தான் இப்போ நான் போடுறேன். இப்போ இதை நம்ம எப்படி குக் பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஓப்பன் பேன்லேயே ஒரு 75% வேகணும். குக்கர் மூடி நம்ம போட போகிறது கிடையாது. இந்த மாதிரி தண்ணி மேலே தெரியாத அளவுக்கு நல்லா வேகணும். அது நான் கலர் போடலை, ஆனால் லாஸ்ட்டாக உங்களுக்கு கலர் தெரியும். இந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா தண்ணி மேலே தெரியல. இப்போ இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக நெய் ஊற்றிக்கலாங்க. கொஞ்சம் புதினா கொத்தமல்லி போட்டிருக்கேன். இப்போ இது 25% குக் ஆகிடுச்சு. இப்போ நம்ம குக்கர் விசில் போட்டு நான் மூடி போட்டு வச்சிடலாம். இப்போ முக்கியமான ஸ்டேஜ் நம்ம லோ ஃப்ளேம்லேயே ஒரு 7 நிமிஷம் வைக்க போகிறோம். 7 நிமிஷம் கழித்து நான் இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். இப்போ பாருங்கள் எப்படி இருக்குன்னு. சாப்பாடு ஒட்டாமல் நல்லா இருக்குது. இது நீங்கள் குக்கரில் பண்ணிங்களான்னு கேட்குற அளவுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி ஒரு ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் டாடா, பை பாய்.